ரொம்ப ஒரு ரொமான்டிக் சாங்கு. நான் கூட எந்த படத்துலையும் பண்ணலையா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரா ராமையா சார். இது ரொம்ப சரியில்லை சார். இது சம்பந்தி வந்து ஹீரோ, மாப்பிள்ளை வந்து டைரக்டர். ஸோ இட்ஸ் a வெரி ஸ்பெஷல் மூவி ஃபார் மீ. அப்புறம் ராமையா சார், நான் உங்களுக்காக கூட வந்தேன். உங்களுக்காக வரல நீங்கள் சொல்லாதீங்க, உங்களுக்காகவும் வந்து எல்லாருக்காகவும் வந்து. அண்ட் நான் வந்து இதெல்லாம் பார்க்கல, என்னது ட்ரெய்லர் பார்க்கல, சாங்ஸ் பார்க்கல, எதுவும் பார்க்கல. இருந்தாலும் பக்கத்துலேருந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசுறதெல்லாம் கேட்டல, இந்த ஆயில் போட்டு அப்படி போனதும். எத்தனை பேர் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரும் பேசும்போது அவங்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல இருந்தே எனக்கு ஒரு படம் பார்த்த மாதிரி ஆச்சு. அவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு டிட்டர்மினேஷன், அந்த கமிட்மெண்ட்டு, இதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ நிச்சயமா இங்கே எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இப்போ அந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆவலாக இருக்க. அண்ட் வேற என்ன சொல்றது, ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் தட் இஸ் பெஸ்ட். அப்புறம் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நானும் என்னுடைய மாப்பிள்ளை இனிமேல் நிறைய பார்க்க போறீங்க. we are going to make many more movies in our combination. And பேசக்கூடாது, செஞ்சு காட்டணும். And thank you so much. And காமாட்சி சார் வந்து சொன்னாங்க, அவர் நல்ல ஆர்டிஸ்டை பிக் பண்ணுறாரு, இஸ் காட் தட் விஷன் சொல்லிட்டு. இது வரைக்கும் என்ன வந்து புக் பண்ணல. அப்படியா, சரி மன்னிச்சிருங்க. Anyway sir, thank you so much, all the best, God bless everyone. And I wish my மாப்பிள்ளை all the best, many more movies, awards, rewards எல்லாம். அதே மாதிரி என்னுடைய ப்ரொடியூசர் காமாட்சி அவர்களுக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு படமா அமையணும்னு சொல்லி நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். ஜெய்ஹிந்த். இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு சின்ன இருண்ட காலம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா, யூடியூப் சேனல்ஸ் தான் தமிழ் சினிமாவுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. எத்தனை யூடியூப் சேனல்கள் இந்த படத்திற்கு எதிராக நின்றாலும் இந்த படத்தினுடைய வெற்றியை எவனாலையும் தடுக்க முடியாது. ஏன்னா சாட்டை இந்த படத்துக்கு கூட நிற்கும். சாட்டைனா சமுத்திரக்கணி அண்ணன் கூட நிற்பாரு, அந்த சாட்டை தம்பிராமையா நிற்பாரு. சாட்டை எடுத்து தயாரிப்பை நிகழ்த்துகிற அண்ணன் சுரேஷ் காமாஜி நிற்பாரு. எல்லா சாட்டையும் நிற்கும். நான் இதுல ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்ல விரும்புறேன். நான் வந்து ஒரு துரைமுருகன் அப்படின்னு ஒரு பேர் தான் என் பேரு. ஆனா எனக்கு முன்னாடி ஒரு அடைமொழி உருவாகி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 13 வழக்குல என் பேர் சாட்டை துறைமுன் இருக்கு. அதே போல யூடியூப் சேனல் தேர்னா சாட்டைன்னு ஒரு 2000 வீடியோ வருது. கூகுள்ல போனா சாட்டை அப்படிங்கிற பேர் வருது. அந்த சாட்டை அப்படிங்கிற பெயர் எனக்கு கிடைத்ததற்கு முக்கியமான காரணம், முதல் காரணம் அண்ணன் சமுத்திரகனி அவர்களும் அண்ணன் தம்பிராமி அவர்களும் தான். இந்த 2 பேருடைய இன்ஸ்பிரேஷன்ல நடித்து வந்த அந்த சாட்டைங்கிற படத்தை பார்த்த பிறகு தான் என் யூடியூப் சேனலுக்கு சாட்டைங்கிற பேரே வச்சேன்.